ட்ரைனேஜ் கிளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் தண்ணி தேங்காமல் சீக்கிரமாக ஓடும். குடிக்கிற தண்ணியில் காவா தண்ணி கலக்காமல் சுத்தமாக வரணும். காவா தண்ணி கலக்காத நல்லா வரணும் தண்ணி. 5 வருஷத்துல வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மழைநீர் தண்ணி பிரச்சனை, அது இது வடிகால் பிரச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜ் கட்டிக்கிறதுனால மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறதுல அதில் போயிடுது தண்ணி. முன்னெல்லாம் தண்ணி தேங்கிட்டு எங்களால் சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ தண்ணி தேங்குறது இல்லை. முன்னாடி மாதிரி இல்லை. மழை வந்தாலும் இப்போ தண்ணி எங்கேயும் நிற்கிறது இல்லை, வேகமாக போயிட்டே இருக்கு. தண்ணி தேங்கும், நாங்களாம் வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். பிராட்வே சைடில் வந்து எந்த தண்ணி நிற்கல, பெஞ்சாலும் ஒரு 10 நிமிஷத்துல தண்ணி போயிட்டு. எல்லா இடத்துலையும் பாதாள சாக்கடை வசதி நல்லா இருக்குது. எவ்வளோ மழை வந்தாலும், எவ்வளோ இடி அடிச்சாலும், எவ்வளோ காற்று அடிச்சாலும் சேகர் பாபான்னு இந்த ஏரியாவுக்கு பால், பிரெட்டு சகலத்தையும் அனுப்புறாரு. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க கிளீனிங். எந்த ஒரு இதுவும் இல்லை. மார்னிங் வந்துடுறாங்க, மார்னிங் வரும்போது மேக்ஸிமம் கிளீன் 80 to 90% கிளீனாக இருக்குது. ₹40 கோடி மதிப்பில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய வடிகால்களில் அகலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூவம் ஆற்றில் 18 கோடி செலவில் தூர்வாரி சாக்கடை அகற்றி சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. ₹8 கோடி மதிப்பில் பழைய குடிநீர் குழாய்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. ₹27 கோடி மதிப்பில் துறைமுகம் டேவிட்சன் ரோட் பகுதியில் புதிய குடிநீர் சேமிப்பு தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் நல்லது செய்யணும் மக்களுக்கு. ஸ்டாலின் அண்ணன் தான் வரணும், அவர்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். சேகர் பாபன் வரணும், அடுத்தது அவர் தான் வரணும். வரப்போற எலெக்ஷன்லயும் அவரை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆர்டி கண்டிப்பாக அடிப்பார். எங்க ஓட்டு உதயசூரியன். அனைவருக்கும் வளர்ச்சி, அதற்கு துறைமுகமே சாட்சி.